நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. ஆபரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்கள மென்டலி தயார் பண்ணிட்டாங்க. நமது போர் விமானங்கள் நமது எல்லையை கடக்கலை, அதற்கு முன்னாலே இதை லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க பீரங்கி சுட்டாக்க இவங்க பீரங்கி சுடுறாங்க. அவங்க மிஷின் கன் யூஸ் பண்ணால் மிஷின் கன் யூஸ், முக்கியமாக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. தாக்குதல் நடத்தினது பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் இருக்குது பவல்பூர், அதை விட கொஞ்சம் அதிகம். அதையே தாக்கியிருக்காங்க. அப்படின்னா வலிமை வாய்ந்த ஒரு மிசைல். காஷ்மீருக்கு உயிர் நாடியே டூரிசத்தை இந்தியாவிலிருந்து உலகெங்கும் வருவாங்க. அது முடங்கிடுச்சு. பிரதமர் மோடி இதுவரை எடுத்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அரசியல் முடிவுகள், வெளியுறவு முடிவுகள், வெளி வியாபார உறவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட்டின் தாக்குவதில் ஒரு பங்காக யூஸ் பண்ணுறாங்க. அது முக்கியமானது நமது ஆஃபீஸர் அவங்க சிக்னல்ஸ் ரேஞ்சு வந்திருக்காங்க. விமானப்படையிலேருந்து ஹைலி குவாலிஃபைட், ஆண்களை விட அதிகம் குவாலிஃபிகேஷன், குறைத்தே இடம் போடக்கூடாது. போர் விரிவாகணும், பதிலடி கொடுக்கணும்னா பாகிஸ்தான் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிருப்பாங்க. பொருளாதாரம் ஏற்கனவே வீக்காக இருக்குது பாகிஸ்தான் பொருளாதாரம். சீனா ஒரு முக்கிய பங்கு இல்லை. சீனா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. வியாபார சூழ்நிலையில் சீனா விரும்பாது. அதனால் இது பாகிஸ்தானுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் தான் சார். ஆப்ரேஷன் சிந்தூர் இதை பற்றி தான் இன்றைக்கி ஊரே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே அதை கொண்டாடிட்டு இருக்காங்க, இந்திய மக்கள் எல்லாருமே. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இதை அட்டாக் பண்ணாங்க? இது முக்கியமாக பார்த்திங்கன்னா, முன்னால் நாம் இந்த மாதிரி போர் புரிஞ்சிருக்கோம், அதாவது பதிலடி கொடுக்கணும்னு. அதில் இது முற்றிலும் வேறுபாடானது. இதை புரிஞ்சுக்கணும். இந்த முறை நீங்கள் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் பல முயற்சிகளை எடுத்திருக்காங்க இந்த அரசு. அதாவது முக்கியமாக ஆர்டிக்கிள் 370 நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் அது தனி உரிமை கொடுத்தது. அதை எடுத்துட்டாங்க, அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதனால் சில அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதை முக்கியமாக காஷ்மீரில் ரெண்டாக பிரிச்சுட்டு ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் டெரிட்டரின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி லடாக்கை பிரிச்சுட்டாங்க. லடாக்கை நேரடி அரசியல் பண்ணுறாங்க மத்திய அரசு. இந்த மாதிரி அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா பெரும் சேஞ்ச் வந்திருக்குது. உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது கடைசி முறையாக 90 ஒரு பெரும் காஷ்மீரில் தீவிரவாதிகள் உச்சத்தில் இருந்தாங்க. அப்புறம் போயிருக்காங்க. உதாரணமாக சொல்ல போனாக்கா காஷ்மீரில் லால் சவுக்குன்னு இருக்குது, அதாவது ஸ்ரீநகரில் மத்திய பகுதி லால் சவுக்குன்னு இருக்குது. நம்ம மவுண்ட் ரோட் மாதிரி, பாரிஸ் கார்னர் மாதிரி. அங்கே நான் போக ஜீப்பில் போக மெஷின் கன் எஸ்காட் இருந்துச்சு. நாங்கள் சந்திக்க போனோம் கவர்னர் அட்வைசரை. அப்போ போனோம். இந்த தல் லேக்குன்னு இருப்பாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அங்கே போட்டில் அதெல்லாம் எம்டியாக இருந்துச்சு. எல்லாம் பஹல்காம் டூரிஸ்டே கிடையாது. ஆர்டிக்கிள் 370 அபாலிஷ் பண்ண பிறகு ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சு. முக்கியமாக அது காஷ்மீருக்கு உயிர் நாடியே டூரிசம் தான். அதாவது சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தும் உலகெங்கும் வருவாங்க. அது பெரிய பிஸ்னஸ் அங்கே 90s இல்லை 90 எப்போதுமே காஷ்மீருக்கு. அது முடங்கிடுச்சு. தீவிரவாதிகள் கை ஓங்கின போது அது முடங்கிடுச்சு. ஏனெனில் யாரும் போக மாட்டாங்க அங்கே. அதற்கு பிறகு
நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு வருகை அதிகமாச்சு. போன வருஷம் 2 கோடிக்கு மேலே வந்திருக்காங்க. அந்த மாதிரி வளர்ச்சி வரும்போது தீவிரவாதத்துக்கு எடுபடாது. இது பெரிய கலக்கம் உண்டாச்சு. நீங்கள் வந்து பாகிஸ்தான் பிரிவினைவாதமே இந்தியாவிலிருந்து பிரிந்தது. முஸ்லீம் மக்கள் வேறானவர்கள், இந்துக்கள் கிறிஸ்டியன் வேறு அப்படின்னு தான் பிரித்தாங்க. அந்த முஸ்லீம் மக்கள் ஒரு ரெஃபரண்டம்னு வச்சாங்க. அதில் கணக்கெடுத்து அந்த யார் ஓட் பண்ணாங்களோ பாகிஸ்தானுக்கு அதோட சேர்த்துட்டாங்க. ஒரு நாடாச்சு. அவங்களா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆமாம், அவங்களா பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துச்சு. இப்போது அதில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பெரிய இழப்பு. ஏனெனில் 93,000 கைதிகளை நாம் பண்ணோம். எங்கள் டிவிஷனே 23,000 கைதி எங்கள் படித்தது. அதனால் பெரும் பாகிஸ்தானுக்கு ஒரு புட்டோ இருந்தார். இப்போது அவர் வந்து we will have 1000 cuts அப்படின்னாரு. அதாவது ஒரு அடிக்கு பதிலடி 1000 கொடுப்போம் அப்படின்ட்டு. சிம்லா ஒப்பந்தத்துப்படி அந்த இவங்களை கொடுத்தோம். இந்த போர் கைதிகளை ஆமாம், போர் கைதிகளை கொடுத்தோம். அதனால் சிம்லா அக்ரிமெண்ட்டில் வந்து காஷ்மீருக்கு சண்டை போடக்கூடாது. நாம் இப்போ இருக்கும் பகுதி அது பிரச்சனை முடிகிற வரையில் இப்போ இருக்கும் பகுதியில் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு எல்லை வரையறுத்தாங்க. அதில் சில பகுதிகளை நாம் திரும்பி கொடுத்தோம். அதுக்கப்புறம் 71 ஆமாம், அதாவது போருக்கு ஆரம்பத்துக்கு முன்னால் இருந்த நிலை திரும்பணும்னு அதை கொடுத்தோம். ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் அங்கே வந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் பல முறை அவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றி அதனால் தீவிரவாதத்தை உபயோகித்தார்கள். அவங்களுக்கு நீங்கள் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு கூட பேசினாக்க, நான் சந்திச்சிருக்கேன் எல்லையில், அவங்க கூட பேசினாலே அவங்க சொல்லுவாங்க, இந்த இவனுக்கு என்ன தெரியும், சிவிலியன்ஸுக்கு அவங்களுக்கு ஆள தெரியுமா, ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு இழிவாக பேசுவாங்க. நம்ம இராணுவத்தில் பேசுறது கிடையாது, அது டாப்பிக்கே இல்லை. அங்கே வந்து எப்போதுமே இந்த மனநிலை இருக்குது. அதனால் இந்தியா விட்ட மூக்கறுபட்டு போகுது. அது ஒரு பெரும் இழப்பாக கருதுனாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி சொல்லுங்கள் சார். இதை எப்படி இதை அதனால் தொடர்ந்து ஊக்குவித்தார்கள் தீவிரவாதிகளை யூஸ் பண்ணி. அதுதான் பின்னணி. ஏனெனில் இப்போ இராணுவம் அங்கே வந்து பாகிஸ்தானில் அரசியல் குழப்பங்கள் இருக்குது. உள்நாட்டில் அரசியல், இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கார். அவர் தான் ஆட்சி புரிந்தார் பிரதமராக. அவரை ஜெயிலில் போட்டாங்க. வந்து பலூச் தீவிரவாதத்தை அவங்க தாக்குறாங்க பாகிஸ்தான் இராணுவத்தை. அதே மாதிரி தேரிக்கே தாலிபான் இருக்குது. அது தாலிபான் ஆதரவுடன் இங்கே வந்து பாகிஸ்தான் அரசை எதிர்த்து செயல்படுது. இந்த மாதிரி குழப்ப நிலையில் வந்து இப்போ ஜெனரல் முனீருங்கிறவர் பேசியிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் எப்படி உருவானது, அது காஷ்மீர் பிரச்சனை முக்கியமானது. அதனால் நாம் வந்து காஷ்மீரை மறந்து விடக்கூடாது. அது முக்கியமான, நம்ம ஜுகுலர் வெயின்னு சொல்லுவோம், நம்ம அது நாடி மாதிரி அது அப்படின்னு பேசினாது. அந்த பேசின பிறகு இந்த தாக்குதல் நடந்தது, இந்த பகலகம் தாக்குதல். அது வந்து எண்ணி அவங்கள வந்து ஹிந்துவான்னு கேட்டுட்டு அவங்கள தாக்கியிருக்காங்க. ஆண்களான அவங்கள வந்து என்ன சொல்ல விரும்புகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் பஹல்காம் தாக்குதல் பின்னணி. இது ஏன் செய்தார்கள், என்ன சொல்ல பாகிஸ்தான்
இராணுவம் என்ன சொல்ல விரும்புகிறது. பாகிஸ்தானை பார்த்திங்கன்னா இந்தியா சம்பந்தமான விஷயங்களை பாகிஸ்தான் இராணுவம் தான் நிச்சயம் பண்ணும். அதனால் இதுக்கு தாக்குதல் நடந்த பிறகு 26 பேர் இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு பதிலடியை இப்படி கொடுக்கணும். முன்னால் பதிலடி கொடுத்த மாதிரி கொடுக்கணுமா? அதாவது 25 வருஷம் ஆன பிறகும் இன்னும் 20 வருஷம் கண்டினியூ பண்ணுமா? அதை பிரதமர் நிச்சயிக்கணும். என்னை பொறுத்தவரை பிரதமர் மோடி என்ன நிச்சயம் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஆனால் இதுவரை எடுத்த ஆக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவர் முக்கியமாக 3 விஷயங்களை, அரசியல் முடிவுகள், வெளியுறவு முடிவுகள் மற்றும் வெளி வியாபார உறவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட்டின் தாக்குவதில் ஒரு பங்காக யூஸ் பண்ணுறார். இது கிரே வார்ஃபேர்னு இப்போ சைனா இதில் மிகவும் தேர்ச்சி அடைந்திருக்கு. சைனா இந்த மாதிரி அழுத்தங்களை கொடுக்குது பல்வேறு நாடுகளுக்கு. போர் புரியலைன்னா கூட டைரெக்டாக நீங்கள் பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்து அதை செய்யுது. இதை இவர் இந்தியா முதல் முறையாக இதில் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால்தான் இதற்கு முன்னால் உடனடியாக அடிக்காமல் அங்கே முன்னால் ஒரு வாரம் கழித்து விமானங்கள் அனுப்பிச்சு தாக்குனாங்க அவங்க தீவிரவாதிகள் இருந்த இடத்த. இப்போது முன்னால் எடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் ஐநா சபைக்கு போச்சு, ஐநா பாதுகாப்பு சபைக்கு. அங்கே இது இந்தியா இந்த மாதிரி போர் ஒத்திகைகள் பார்க்குது, போர் தாக்கும் அபாயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதன் பேச்சு எடுபடலை ஐநா பாதுகாப்பு சபையில். அது டெம்பரரி மெம்பர் அங்கே. அந்த மாதிரி சூழ்நிலையை, ஒரு சர்வதேச சூழ்நிலையை மோடி கிரியேட் பண்ணிட்டார். அதாவது தொடர்பு கொண்டு முக்கியமாக யுஎஸ் பிரசிடெண்ட்டு மற்றும் யூகே பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரெமர், அப்புறம் ஃப்ரான்ஸ், பிறகு ஜெர்மனி, இவங்கெல்லாம் முக்கிய நாடுகள். ஜப்பானுக்கும் அந்த மாதிரி ஜப்பானுடன் ஒத்துழைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தயார் பண்ணிட்டாங்க அவங்கள. இந்த போர், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்கள மென்டலி தயார் பண்ணிட்டு இது பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ பார்த்திங்கன்னா நமது போர் விமானங்கள் நமது எல்லையை கடக்கலை. முக்கியமாக அதற்கு முன்னாலேருந்தே லான்ச் பண்ணிட்டாங்க. முப்படைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அது நமது இராணுவ படைகள் எல்லையில் ரெடியாக இருக்கும் இந்த தாக்குதல். ஏன்னா இந்த தாக்குதல் நடக்கும்போதே அவன் தாக்கலாம். அதை எதிர்பார்த்து தான் இருப்பாங்க பாகிஸ்தான் இராணுவம். ஆனால் அவங்க எதுவுமே தாக்கலை இல்லையா? தாக்கலை. அதுதான் அவன் எப்போ தாக்குறான்னு எதிர்பார்க்கும் போது தாக்க மாட்டாங்க. இவங்களும் நாளைக்கு இந்திய இராணுவம் தாக்கலாம். எல்லையிலே பதிலடி கொடுத்துட்டுருக்காங்க. அவங்க பீரங்கி சுட்டாக்க இவங்க பீரங்கி சுடுறாங்க. அவங்க மிஷின் கன் யூஸ் பண்ணால் மிஷின் கன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதுக்கு கைவேறி போகலாம். எங்கே தாக்குதல் நடத்துதுன்னு கேரண்டி கிடையாது. விமானப்படை நாம் முன்னாலே சொன்னேன், கடற்படை மூணு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நெடுந்தூரம் அந்த ரடார் மூலம் நமது கடல் பரப்பை, அதுவும் நமது நாட்டு பரப்பை, நாட்டு எல்லைகளை காணிக்கும் வசதி இருக்குது அவங்கக்கிட்ட. அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அது அந்த விமானங்கள் இருக்குது.
அது நமது போர் விமானங்களுக்கு கிடையாது. ஏர்ஃபோர்ஸினுடைய போர் விமானங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சுகாய் 24 பார்த்தீங்கன்னா அதற்கு ஆப்கானிஸ்தான் எல்லை வரையில் தெரியும். ஏரில் போயிட்டாங்கன்னா அது வந்து எல்லை வரையில் தாக்குதல் நடத்தக்கூடாது. என்னென்ன மாதிரி அதை வந்து முக்கியமாக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நேற்று ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. தாக்குதல் நடத்தினது பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் இருக்குது பவல்பூர். அதை விட கொஞ்சம் அதிகம். அதையே தாக்கியிருக்காங்க. அப்படின்னா ஒரு வலிமை வாய்ந்த ஒரு மிசைல், அதாவது ஏவுகணை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ கேட்டிங்கன்னா எப்போ நாளைக்கு நடக்குமானா, நாளைக்கு நடக்கலாம், நாளான்னைக்கு நடக்கலாம், இன்று இரவே கூட நடக்கக்கூடும். பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கலாம், நாம் தாக்கலாம். இது வந்து ஒரு தொடர்கதை. அடுத்த எபிசோட் வரும்போது தான் தெரியும். இப்போ நம்ம வந்து நேற்று முப்படைகளும் யூஸ் பண்ணதான் வந்து தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் மீட்லேயுமே 2 ஆமாம் நம்ம ஆர்மி ஆஃபீஸர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இப்போ தான் இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னேனே, அது வந்து விமானப்படை யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து அதற்கு பாதுகாப்பு தரணும். அதாவது ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் இருக்குது, ஆர்மிக்கிட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. அவர்கள் விமானப்படை பதிலுக்கு தாக்கினாக்க அதற்கு ரெடியாக இருக்கணும். S-400ன்னு வச்சுருக்கோம் நாம், ரஷ்யாவிடமிருந்து. அது வல்லமை பாய்ந்தது. அதே மாதிரி கடற்படை நான் சொன்னேன், மெயின்லி அப்சர்வேஷன். பட் ஏற்கனவே JNKல நாம் யூஸ் பண்ணிருக்கோம். அவங்க மரீன் கமாண்டோஸ் இருக்குது. அதாவது அவங்க கமாண்டோ படை நமது கமாண்டோ படையுடன் ஒத்துழைச்சிருக்குது. இப்போ வந்து பங்காங் சோன் இருக்குது, லேக், நம்ம சீன எல்லையில், அதாவது திபெத் எல்லையில், அங்கே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம கடற்படை கமாண்டோஸை. இப்போ நம்ம பாகிஸ்தான் உள்ளே போய் தாக்கியிருக்கோமா சார்? உள்ளே போய் தான் தாக்கணுமா? உள்ளே போய் தாக்கியிருக்கோம். அது என்ன காட்டுது நமக்கு? 3 விஷயங்களை காட்டுது. அதாவது பாகிஸ்தான் அந்த விமான எதிர்ப்பு படை, மிசைல் எதிர்ப்பு படை அவ்வளவு எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து இருந்தாக்க சுட்டு வீழ்த்திட்டோம். அந்த எல்லையில் கிட்ட தயார் நிலையில் இல்லைன்னு காட்டுது. அப்படியும் இஸ்ரேலில் நடக்குது இப்போ. ஆனால் அவங்களுக்கு ரேடாரில் காட்டியிருக்காரு, காட்டியிருக்கோம். அது வந்து குறைபாடுகள் இருக்கும், அதை ஜாம் பண்ணிருப்போம். நம்ம சைட்லேருந்து இராணுவம் ஜாம் பண்ணும், விமானங்களும் ஜாம் பண்ணும், அதை சீலேருந்து ஜாம் பண்ணலாம். அந்த போர் படைகளுக்கு அந்த இது இருக்குது. அது முக்கியமாக இப்போ வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். அதில் லாக் ஆகும். அவன் ஜாம் பண்ணுறான்னா உங்களை எங்கேருந்து ஜாம் பண்ணுறான்னு தெரியும். அவங்க வந்து பண்ணிட்டு, அதனால் வந்து இந்த எங்கெங்கே யார் இருக்காங்கன்னு அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க நேற்று. அதே மாதிரி பாகிஸ்தான் இராணுவம் எல்லையில் சுடுறாங்கன்னு பார்க்குறீங்களே, அதை எதற்கு சுடுறாங்க? நீங்கள் பதிலடி கொடுத்தாக்கா எங்கே இருக்கீங்கன்னு தெரியும். பீரங்கி படை யூஸ் பண்ணுவீங்க, அவன் பீரங்கி படை யூஸ் பண்ணுவான். அது வந்து எதற்கு தாக்குதல் நடத்துகிறாங்க, அதை கண்டுபிடிக்கத்தான். இப்போ குறிப்பாக இந்தியா எதுக்கு சார் கரெக்டாக அந்த 9 இடங்களை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட 23 இடங்கள் இருக்குதுங்க நோன். இது அவர்களுக்கு குறிப்பாக அதில் வந்து முக்கியமான இந்த இயக்கங்கள் சேர்ந்தது. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எங்கேருந்து தாக்குதல் நடத்திருப்பாங்க, அவர்களை மட்டும் தாக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து யாருக்கு சார்? இந்திய இராணுவங்களுக்கு வந்து இந்த தகவல்லாம் யார் கொடுப்பாங்க? இது ISIலேருந்து வருமா அவங்களுக்கு? இல்லை, தீவிரமாக கண்காணிச்சது.
நானே அந்த உளவு பிரிவுன்னு சொல்கிறோமே அதை சார்ந்தவன். நார்மல் டைம்லேயே நம்ம வந்து இதை குறிப்பாக இதை பற்றி பல விஷயங்களை சேகரிச்சிருப்போம். அதை வச்சு நம்ம வந்து ஒர்த்தர்களை யூஸ் பண்ணுவோம், மொபைல் டெலிஃபோன் மானிட்டர் பண்ணுவோம், எல்ஐயில் இது வயர்லெஸ் மானிட்டரிங், டிவி மானிட்டர் பண்ணுவோம் டிவியில். அதே மாதிரி அவங்க ஃபோட்டோ எடுப்போம் நாம் வானத்தின் கூட. அது பல்வேறு உத்திகள் இருக்குது. அதில் வந்து கம்பைல் பண்ணி கிரவுண்ட் ரிப்போர்ட்டோட பார்ப்போம். அங்கே வந்து பிஎஸ்எஃப் இருக்குது, சிஆர்பிஎஃப் இருக்குது. அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, கிரிமினல்ஸ் டிராஃபிக் ஸ்மக்லிங் பண்ணுறாங்க எல்லையில். அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை சேகரித்து ஒரு தேசிய அளவில் ஒரு பரிமாற்றம் நடக்குது. அது அந்த பரிமாற்றத்தில் முடிவு எடுப்பாங்க. அவர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கார், அஜித் தோவால் அவர்கள். அவர் வந்து அனுபவம் மிக்க ஒரு ஐபி ஆஃபீஸர். அவர் பாகிஸ்தானில் பணிபுரிஞ்சிருக்கார். அதனால் அவர்களை யூஸ் பண்ணுவேன். இது போர் பயிற்சி முகாம், கரெக்டாக அந்த தீவிரவாத போர் பயிற்சி முகாம்களை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படித்தான். இது வந்து போர் பயிற்சி முகாம்னாக்கா அப்படி கிடையாதுங்க. ஒரு கிளினிக் இருக்கும், அதாவது ஒரு டாக்டரு, ஒரு ஃப்ரண்ட்டு, அதுக்கு பின்னால் ஒரு மசூதி இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். அங்கே தான் அவங்கள வச்சு இது வந்து பப்ளிக்கு இந்த மாதிரி கூட கான்டாக்ட் வச்சுப்பாங்க. அவங்க வந்து தீவிரவாதிகள். ஏன்னா பார்த்துட்டே இருக்குமே நம்ம வருஷக்கணக்காக. நமது ஒற்றர்கள் இருக்காங்க, நம்ம வியாபாரிகள் போயிட்டு வருவாங்க, லோக்கலி உறவுக்காரங்க இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்தியா வந்து இந்த விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் மே 7ஆம் தேதி வந்து போர் பயிற்சி தான் நாங்கள் கொடுக்க போகிறோன்ற மாதிரி எல்லா நியூஸ்லேயுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சடனாக வந்து நேற்று நைட்டே தாக்கியிருக்காங்களே சார். அது ஒரு உத்தியாக இருக்கலாம். ஏனெனில் இந்த மாதிரி போர் பயிற்சி நீண்ட நாள் போர் நிகழும்போது தான் முன்னால் தான் கொடுப்பாங்க. அதனால் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அது உள்நாட்டு விவகாரம், அது போலீஸ் தான் கொடுப்பாங்க அந்த பயிற்சி. நேற்று எல்லாரும் அதான் எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கி இது நடந்திருக்குது. அதேமாரி இப்போ இந்தியா வந்து தாக்கியிருக்காங்க இல்லையா சார், பாகிஸ்தான் திரும்ப தாக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த சைடு யூபி சைடில் வந்து ரெட் அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அதிகம் இருக்குது. ஆனால் இது வந்து போர் விரிவாகணும், பதிலடி கொடுக்கணும்னா முக்கியமாக பணம் தேவை. இது எல்லாம் நீங்கள் நீண்ட நாள் போர் பதிலடி கொடுத்தாங்கன்னா அவன் கையில் இருக்காது. பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிருப்பாங்க. பொருளாதாரம் ஏற்கனவே வீக்காக இருக்குது பாகிஸ்தான் பொருளாதாரம். அவங்க வந்து தண்ணி கட்டுப்பாடு வேறு. இது மோடி இந்த தடவை அதை வந்து அந்த ஒப்பந்தத்தை 1960 ஒப்பந்தத்தை அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு. அதனால் பல்வேறு அழுத்தங்கள் இருக்கும். பாகிஸ்தான் இப்போ ஈரான் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம். சவுதி அரேபியா நேற்று ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்க வந்து சவுதி, அப்புறம் கட்டர், யுஏஇ இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அது பதிலடி கொடுக்க வேணாம் இப்போது அப்படின்னு. சீனா ஒரு முக்கிய பங்கு இதில். சீனா வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. $4 பில்லியன் விட அதிகம். அது சீனா வந்து ஆப்கானிஸ்தான்லேயும் அதிகம், கிட்டத்தட்ட $4 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இத்தனை நாளாக அதை எடுத்து அதனால் பலன் இல்லை சீனாவுக்கு. இதனால் சீனா வந்து போர் இந்த சூழ்நிலையில், தற்போது உள்ள சூழ்நிலையில், வியாபார சூழ்நிலை, ஏன்னா அமெரிக்கா வந்து டியூட்டி போட்டாங்க, அதிகமான டியூட்டி. அதனால் அமெரிக்கா தான் பெரிய மார்க்கெட் அதுக்கு. அதுக்கு அடுத்தது இந்தியா.
ஒரு பெரிய மார்க்கெட்டு. அதனால் இது இந்த வியாபார சூழ்நிலையில் சீனா விரும்பாது. இப்போ சீனா வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவா ஒரு அது ஸ்டேட்மெண்ட் எப்போதுமே விட்டுருக்காங்க. ஆதரவு. அவங்க வந்து 2 நாடுகளுக்கு இதை இது மலைகளை விட உயரமானது, கடல்களை விட ஆழமானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உறவுகளை. சீனா பாகிஸ்தான் இப்போ சீனா பாகிஸ்தான் உறவை பர்மாவுக்கும் அந்த மாதிரி தான், நகமும் சதையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறவு வச்சுருக்காங்க. அதை திரும்ப அதை மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து நம்ம பகுதியை தானம் கொடுத்தாங்களே. இவங்க பாகிஸ்தான் சீனாவுக்கு தானம் கொடுத்தது காஷ்மீரில் ஒரு பகுதியை. இப்போ சீனா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ ராணுவ ஏற்கனவே அவங்க இராணுவம் 80 பகுதி சீன இராணுவம். இப்போ அவங்க தான் விமானப்படையும் சரி கடற்படையும் சரி முக்கியமாக அதில் தான் ஓடுது. இந்த நம்ம உமன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் காட்டியிருந்தாங்க, இப்படி தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணுன்ற. அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார், அந்த 2 ஆஃபீஸர்ஸ் பற்றி. அவங்க நமது முக்கியமானது வந்து நமது ஆஃபீஸர் அவங்க வந்து சிக்னல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, விமானப்படையிலேருந்து. இப்போது இன்டெலிஜென்ஸ்லேயே என்னுடைய கோர்லேயே ஆமாம் அதிகம் விமன் எல்லாம் பெண்கள் வராங்க. வெரி ஹைலி குவாலிஃபைட். ஆண்களை விட அதிகம் குவாலிஃபிகேஷன் அவங்க. குறைத்தே எடை போடக்கூடாது. நான் சந்திக்கிறேன் இங்கே லோக்கலி அவங்க இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி முக்கியமாக இப்போல்லாம் டெக்னாலஜி நாலேஜ் வேணும். அதனால் பார்த்திங்கன்னா பீரங்கி படையில் முன்னாலெல்லாம் என்ஜினியர்ஸ் கிடையாது. இப்போ நாங்கள் என்ஜினியர் செலக்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க, தக்க பதிலடி கொடுப்போன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இது இல்லை இது ஒரு பாகிஸ்தான்லேயே ஒரு கலக்கமாக இருக்குது. இன்னும் அதை பற்றி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் பிரைம் மினிஸ்டர் ஷரீஃப் அவங்க 2 பேரும் ஒற்றுமையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து முடிவெடுப்பாங்க. அது வெளியுறவு மந்திரியும் சொல்லியிருக்காரு, முன்னாள் வெளியுறவு மந்திரியும். அந்த மாதிரி இன்னும் முடிவு எடுக்கலை. அழுத்தங்கள் பல்வேறு அழுத்தங்கள் இருக்கும்னு சொல்கிறேன். அதனால் நிதி ஒதுக்கணும் முதலாக. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து தொடர்ந்துட்டே போகுமா சார்? இப்போ பாகிஸ்தானும் கேட்டுட்ருக்கோம் இந்த கேள்வியை. நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்ன அனுமானத்தில் இது அதிக நாள் ஓடாது. பாகிஸ்தான் அழுத்தங்கள் பல்வேறு அழுத்தங்கள் இருக்குது. அதனால் ஒரு சுமூக நிலை வராது. எல்லையில் ஒரு தாக்குதல் இந்த மாதிரி அத்துமீறல் அது நடந்துட்டு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி தான் என்னுடைய அனுமானம். பாகிஸ்தானில் அந்த மாதிரி வலிமை வாய்ந்த லீடர்ஷிப் கிடையாதுங்க. அங்கே கோயலிஷன் தான் இருக்குது. அதற்கு ஷபாஸ் ஷரீஃப் அந்த மாதிரி ஆள் இல்லை. அவர் நவாஸ் ஷரீஃப் அவரை விட அரசியல் வலிமை வாய்ந்தவர். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் இம்ரான் கான் வேறு மாதிரி, அவருக்கும் இராணுவத்துக்கும் ஒத்து போகல. ஒட்டுமொத்தமாக பார்த்தாக்க இந்த முறை பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பழைய முறையை ஃபாலோ பண்ணல. இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணுறாங்க. அதாவது அரசியல் முயற்சி, வெளியுறவு ராஜதந்திரம், அதை கலந்து முப்படைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால் இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பாகிஸ்தான் ஓரளவு பதிலடி கொடுக்க தயங்கும் அப்படின்னு அதற்கு ஆன சக்திகள் ஆர்மி தான் கொடுக்கணும். பாகிஸ்தான் ஆர்மி தான் அல்டிமேட்டாக அவங்க டிசைட் பண்ணாங்க தான் பதிலடி கொடுப்பாங்க. பார்க்கலாம் சார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.
நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open.